வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சும்மா குழம்பு, அதாவது வெறும் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி சின்ன மூடி தேங்காய் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூட 5 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச பொடியை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 5-6 தட்டி வச்ச பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா குழைய வர மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ அது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு காய்கறி இல்லாத நேரத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். சில பேருக்கு வெரைட்டி ரைஸ் பிடிக்காது. அதனால் டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த குழம்பு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இனி நல்ல 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இந்த குழம்பு கொதித்து வரக்கூடாது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலால் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது அருமையான சும்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள்.